லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி கண்டிப்பாக நிறைய நல்ல சனி பகவான் மகர ராசி பார்க்கும் பொழுது படிப்பு சார்ந்த விஷயங்களை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த காலகட்டம் எப்படி? 4ஆம் அதிபதி செவ்வாய் காவியா, மகரத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால எப்படி படிக்கிறாங்களோ அப்படியே அந்த பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. மகர ராசி பசங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுல நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் டீனேஜ்ல இருக்க அந்த மகர ராசிக்காரங்களுக்கு காதல் கல்யாணம்னா எப்படி? மகரத்தில் முதல்ல திருமணமான தம்பதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உன் வீடா என் வீடாங்கிற கிளாஷ் வரும். இவரை ஏதோ அந்த பொண்ணு திட்ட, உன் வீட்டில் அப்படின்னு அவரை திட்ட, என் வீட்டை பற்றி ஏன் பேசுகிறேன்னு அந்த வீட்டை இவங்க திட்ட, என் வீட்டை பற்றி ஏன் பேசுகிறேன்னு அவர் வீட்டை பற்றி இவங்க திட்ட, ஒரே மூன்றாம் நபர்கள் கணவன் மனைவின்னு வந்துட்டா 2 தான். அதுக்கடுத்து யார் வந்தாலும் தேர்ட் பர்சன். அதனால தான் தேர்ட் பர்சன்கிற வேர்டே வந்தது. மற்ற எல்லாருமே தேர்ட் பர்சன்ஸ் தான். கொஞ்சம் நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் நான் கற்றுக்கிறேன், இல்லை அதை நான் 4 பேருக்கு கற்றுக் கொடுத்து சம்பாதிக்கிறேன், ஃப்ரீலான்சிங்கில் சம்பாதிக்கிறேன், பிஸ்னஸை யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு ப்ரமோட் பண்ணி நல்ல லாபம் எடுக்கிறேன். இந்த மாதிரியான 3ஆம் இடத்துல உள்ள சனி 3ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன் தான் பிரச்சனை அப்படின்னா ஒரே செட்டில்மெண்ட்டில் நான் கடன் அடைக்கிறேன், ஏதாவது விற்று கூட அடைக்கிறேன், இல்லை வட்டி இல்லாமல் யாராவது காசு தருவாங்க, வட்டியே இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இந்தப்பா வச்சுக்கோன்னு ஃப்ரெண்ட்ஸோ குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான நபர்களோ காசு கொடுத்து உதவுவாங்க. கடனை ஒரே ஸ்ட்ரெச். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சனி வக்ர பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் காவியா. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா மகரத்துக்கு ராசி நாதனே சனி தான். எஃபர்ட்ஸை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. நல்லா பிளான் பண்ணுவோம், பிளான் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் மகர ராசி அன்பர்களுக்கு இருந்தது. மகரம் நல்ல இன்டெலிஜென்ஸ், நிறைய விஷயங்கள தெரியும், லாங் டேர்மாக யோசிப்பாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்கிறோன்னா நாளைக்கு அது நமக்கு என்ன பிரயோஜனத்தை தரப்போகுது அப்படிங்கிறத யோசிக்கிற ராசி யாருன்னா மகர ராசிக்காரங்க. நல்லா ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவன் இப்படிதான், இவன் வேலைக்காக, இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இது எல்லாமே சூப்பராக தெரியும். இவங்க போட்டு கொடுத்துற பிளான்லலாம் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறவங்க உண்டு. பட் என்னவோ இவங்களால பிளான்ஸை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. அந்த நிலை இப்போ மாறப்போகுது. பிளான்ஸ் எல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்க, செய்ய ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் என் திட்டம், இந்த திட்டத்தெல்லாம் நான் நிறைவேற்ற போறேன், நிறைவேற்றி சக்ஸஸ் ஆக போறேன். என்னென்ன முயற்சியெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் பயந்தனோ அத்தனை முயற்சியும் நான் தயங்காம எடுத்து ஜெயிக்க போறேங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட போகக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும். நம்ம இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா பொதுவா சனி பகவான் மகர ராசி பார்க்கும் பொழுது படிப்பு சார்ந்த விஷயங்களை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? 4ஆம் அதிபதி செவ்வாய் காவியா, மகரத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால எப்படி படிக்கிறாங்களோ அப்படியே அந்த பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. மகர ராசி பசங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுல நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், கை வலிக்குதுன்னு எழுதாம வர்றது, இதெல்லாம் மகரம் கண்டிப்பா பண்ணும். ஸோ எனக்கு ஏதோ ஒன்று மனசு கோப்பல, நான் எழுதலை வந்துட்டேன், அந்த ஒரு ஒரு அசாத்திய துணிச்சல் அப்படிங்கிறதுமே கல்வியில் வந்துடும். படிப்பை நினைச்சு ரொம்ப பயப்பட மாட்டாங்க. கல்வியை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மகர ராசியில சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். போர் அடிக்குதுன்னு ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படித்தேன், சும்மா இருக்கேன்னு எல்லாரும் கேட்குறாங்கன்னு நான் ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் லேட்டராக எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறது தான் ஐடியா. இந்த ஐடியாலஜியில் நிறைய யங்ஸ்டர்ஸும் இருப்பாங்க. பட் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகுறதுல நம்பர் 1 யாருன்னா அதுவும் மகரம் தான். ஸோ அதனால் படிப்பில் எப்போவுமே இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் தான் இருக்கும். ஆனாலும் இந்த சமயம் ரொம்ப மோசமாக படிப்பு போயிடாது. எந்தெந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு படி முன்னேறதுக்கான ஒரு பிராப்தத்தை இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது கொடுக்கும். பசங்கள்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க. பையனும் பொண்ணும் பாஸ் பண்ணுவாங்களோன்னு நான் பயந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் மார்க் அப்படிங்கிறது இருக்கும். டீனேஜ்ல இருக்க அந்த மகர ராசிக்காரங்களுக்கு காதல் கல்யாணம்லாம் எப்படி இருக்கு? மகரத்தில் முதல்ல திருமணமான தம்பதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உன் வீடா என் வீடாங்கிற கிளாஷ் வரும். இவரை ஏதோ அந்த பொண்ணு திட்ட, உன் வீட்டில் அப்படின்னு அவரை திட்ட, என் வீட்டை பற்றி ஏன் பேசுகிறேன்னு அந்த வீட்டை இவங்க திட்ட, என் வீட்டை பற்றி ஏன் பேசுகிறேன்னு அவர் வீட்டை பற்றி இவங்க திட்ட, ஒரே அமர்க்கலமாக இருக்குங்கிற மாதிரி தான் கதை. 2 வீட்டை பற்றி மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. வீட்டில் உள்ளவங்களை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்கள் 2 பேரை பற்றி மட்டும் பேசும் பட்சத்தில் பெரிய பிரச்சனைகள் மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் வராது. 3ஆம் நபர்கள் கணவன் மனைவின்னு 2 தான். அதுக்கடுத்து யார் வந்தாலும் தேர்ட் பர்சன். அதனால தான் தேர்ட் பர்சன்கிற வேர்டே வந்தது.
மத்த எல்லாருமே தேர்ட் பெர்சன்ஸ் தான். கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. அவங்கவங்க அப்பா அம்மாவ அவங்கவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில வந்து ஒரு கிளாரிட்டியோட மகரம் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள்ங்கிறது வர வாய்ப்பில்ல. காதலர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னால சில பிரச்சனைகள் வரும். அதனால காதல் விவகாரங்கள பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போ வேண்டாம். நீங்களே சார்ட் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. மகர ராசிக்காரங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல எப்படி இருக்கும்? மெதுவா கிடைக்குமா? இல்ல கொஞ்சம் வேகமா கிடைக்கிறதும் வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். கிராஜுவலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஒரு நல்ல அமௌண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, கைக்கு வராத பணங்கள் வர்றது, எதுலயாவது ஒரு ஷேர்ஸ்ல முன்னாடி போட்டு வச்சிருந்தாங்கன்னா, அது இப்போ நல்லா அப்ரிஷியேட் ஆகுது. இப்போ வார் கண்டிஷன்ஸ்லாம் முடிஞ்சது இல்லையா? இனிமே வந்து ஷேர்ஸ், மியூச்சுவல்ஸ்லலாம் மகரம் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். குறிப்பா ஆயில், பெட்ரோல், கெமிக்கல் இந்த மாரியான இடங்கள்லலாம் பிளாஸ்டிக்ஸ் இதுலலாம் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதன் மூலியமா ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப், காப்பர் இடிஎஃப் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளயுமே மகர ராசி என்பர்களுக்கு போவாங்க. நெறைய பேர் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் நான் கத்துக்கிறேன். இல்ல அத நான் 4 பேருக்கு கத்துக் குடுத்து சம்பாதிக்கிறேன். ஃப்ரீலான்சிங்ல சம்பாதிக்கிறேன். பிசினஸ YouTube, Instagramனு ப்ரமோட் பண்ணி நல்ல லாபம் எடுக்கிறேன். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. மகர ராசிக்காரங்க சூப்பரான ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடக்க போகுதுன்னா அது என்ன விஷயம்? மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இது நடக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் அப்படின்னா, கடன டக் 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 டக்ன்னு அடைச்சிருவீங்க. 3ஆம் இடத்துல உள்ள சனி 3ஆம் பார்வையா 6ஆம் இடத்த பார்க்குறாரு. கடன் தான் பிரச்சனை அப்படின்னா, ஒரே செட்டில்மெண்ட்ல நான் கடன் அடைக்கிறேன். ஏதாவது வித்து கூட அடைக்கிறேன். இல்ல வட்டி இல்லாம யாராவது காசு தருவாங்க. வட்டியே இல்லாம, இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இந்தாப்பா வச்சுக்கோன்னு ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல குடும்பத்துல உள்ள ஒரு முக்கியமான நபர்களோ காசு கொடுத்து உதவுவாங்க. கடன ஒரே ஸ்ட்ரெச்ல அடைக்கக்கூடிய ஒரு யோகம். அல்லது ஒரு நல்ல அமௌண்ட்ட ஒரே ஸ்ட்ரெச்ல அடைக்கிறது. கடன்ல இருந்து பெருவாரியா வெளியில வரக்கூடிய ஒரு யோகம். எதிரிகள்லாம் இவங்கள பார்த்து விலகி ஓடிருவாங்க. இவன்ட்ட வம்பு வச்சுக்கிட்டா இனிமே நடக்காதுன்னு அந்த எதிரிகள்லாம் தள்ளி நிக்கிறது. நம்ம மேல ஒரு நல்ல இன்டென்ஷன்ஸ் இல்லாதவங்கலாம் தன்னால விலகி போறது. இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயமா மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரத்துக்கு அப்புறம் நடக்கும். மகர ராசிக்காரங்க சனி வக்ர பயிற்சியில இதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லணும்னா அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? மகர ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் தம்பி, தங்கச்சின்னு யார கூப்பிட்டு பழகுறீங்களோ ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய கூட பிறந்த தம்பி, தங்கச்சியா இருக்கலாம். இல்ல கசின்ஸ யாரையாவது நீங்க தம்பி, தங்கச்சிங்கிற முறையில வச்சு பழகுறீங்க. இல்ல கூட வேலை செய்றவங்க யாராவது உங்கள அண்ணன், அக்கான்னு கூப்பிடுறாங்கன்னா கூட அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது அவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நீங்க ஒரு பிரச்சனையில போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இப்ப மகர ராசிக்காரங்க இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்ன? மகர ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சியுடைய காலகட்டத்துல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வாழ்வியல் பரிகாரம் மருத்துவத்துக்கு உதவும். யாருக்காவது மெடிசின்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல் பில்ல நீங்க பே பண்றது, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்ப்ஸ் நீங்க பண்றதுங்கிறது நல்லது. ஒரு மருத்துவ முகாம், மெடிக்கல் கேம்ப் போடுறது, பிளட் டொனேட் பண்றது, இதெல்லாம் பண்ண லைஃப் வந்து நல்லா செட்டில் ஆகுறத பார்க்கலாம். கருப்பட்டி அதிகமா டயட்ல சேர்த்துக்கணும். கண்டிப்பா. ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கருப்பட்டி காஃபிக்கு நான் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கருப்பட்டி அப்படிங்கிறது சனியுடைய காரகத்துல வரும். இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல மகர ராசிக்காரங்க தவறாமல் போயிட்டு வர வேண்டிய ஒரு கோயில்னா அது எந்த கோயில்? மகர ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் ராமேஸ்வரம் கண்டிப்பா. மகரம்னா ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரத்துக்கு மகர ராசிக்காரங்க போயிட்டு வந்தாங்கனாலே நல்லா இருப்பாங்க. சனி எப்பல்லாம் முக்கியமான டர்னிங்ஸ் அவங்க ஜாதகத்துல அந்த 12 கட்டத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் திரும்புறாரோ, லெஃப்ட், ரைட், ஹேர்பின் பெண்டுன்னு திரும்புறாரோ, அப்பல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் நடக்கும். ராமேஸ்வரத்துல குறிப்பா நைட்டு நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜை பார்க்குறது ரொம்ப விசேஷம். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். பணப்புழக்கமுமே நல்லா இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? என்ன செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி கவியா. தாயே மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.